ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இனிமேல் நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், எழுதணும் அப்படின்னாலே இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், லோன். நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முழுசாக கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மாதம் மாதம் ரெகுலராக கட்டிட்டு வரணும். உங்களுடைய லோன் என்பிஏல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாமில் வேலை கொடுக்கறது கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி லோன், எஜுகேஷன் லோனோ எனி ஃபார்மேட் ஆஃப் த லோன் வாங்கியிருந்தா கூட ரெகுலராக இருக்கணும் உங்களோட அக்கௌண்ட். நீங்கள் என்பிஏல ஆல்ரெடி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ போய் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. பேங்க்கில் போங்க, சொன்னுவாங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிங்கிள் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெண்டிங் இஎம்ஐஸை பே பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய மந்தில் ரெகுலராக நீங்கள் அக்கௌண்ட்டை இஎம்ஐ மாதம் மாதம் பே பண்ணி உங்களோட சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் கூட உங்களுடைய சிபில் ஸ்கோர் நார்மல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் இனிமேல் பேங்க் வேலை கிடைக்காது அப்படின்னு ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் விஷயம். செகண்டு, இனி நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் பேங்க்கில் அப்ளை பண்ணாலையும் ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இப்போ எஸ்எஸ்சியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ பேங்க்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதாரில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆதாரை நீங்கள் அவுட்டேட்டடாக வச்சுருந்தீங்கன்னா ஆதாரை அப்டேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ சில எக்ஸாம் சென்டர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆதாரை இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் ஆதாரில் போய் பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணிக்கோங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோ, ரொம்ப பழைய ஃபோட்டோ இருக்கும். அது வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 4 இயர்க்கு மேலே இருக்குது, உங்களுடைய ஃபோட்டோ அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப பழைய ஃபோட்டோவும் இருக்குன்னா ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போங்க, இ சேவை மையத்தில் போனீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லுவாங்க. என்ன பண்ணால் உங்களுடைய பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபோட்டோ மட்டும், ஃபேஸ் மட்டும் மாற்றணும் அப்படிங்கிறத இருந்தாக்கில் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் இனிமேல் ரொம்ப முக்கியம். லோன் ரெகுலராக இருக்கணும், என்பிஏல இருக்கக்கூடாது. ஆதார் கம்பல்சரி. ஆதார் பயோமெட்ரிக்கை இனிமேல் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரெண்டு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நிறைய பேருக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் நிறைய கண்டென்ட் பேங்கிங் ப்ரிப்ரேஷன் ரிலேட்டடாகவும் இதுமாரி அப்டேட்டட் ரிலேட்டடாகவும் தருவோம். அண்டு ரெகுலராக எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம சேனல் தான் அத்தன்டிக்காக, நம்ம சேனல் தான் கிடையாது, நம்ம அத்தன்டிக்காகவும் ரெகுலராகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலை நம்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.